விஜய் அவர்கள் தேர்தலை சந்தித்து தேர்தலுக்கு வெற்றி பெற்று திமுகவை அப்படி பண்ணிட்டார். 20 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்திருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வமும் மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் ராஜினாமா செய்வார்களே, ஆனால் அந்த தேர்தலும் நடக்கும். எல்லாருமே வெளியில வந்துருவாங்கன்றீங்களா? போயிடும். பாஜக தாவேகா கிடையாது. விஜய் வந்த உடனே சொல்லிட்டாரு, எனக்கு தமிழ்நாடு வளர்ச்சி தான் முக்கியம், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அது நரேந்திர மோடி கவர்ந்து விட்டது. 2 எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா பாருங்க. அந்த அவர் பேச்சு முதுகெலும்பு உடப்பேன் எப்படிங்க பேச முடியும்? அவரு ஒரு சீஃப் மினிஸ்டர் முதுகெலும்பு உடக்க முடியும்? இவர் யாருங்க பேசுறதுக்கு? 2021 மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அரசாங்கம் உதவி கொண்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் சார்? இப்ப நீட் தேர்வுல நீட்டை ரத்து செய்யும் சொல்றாரு. ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து சில அழுத்தங்கள் நீட்டுக்கு மேல தமிழ் வெற்றி கழகத்திற்கு வரும். அது எப்படி விஜய் அவர்கள் முதலமைச்சர் சமாளிக்க போகிறார் என்றால், அது 2027 ஏப்ரல் மட்டும் டைம் இருக்குது, இன்னும் 6 மாசம். அது விஜய்க்கு பிரையாரிட்டி கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி ரிசல்ட் வந்துடுச்சு, ஜூலை மாசத்துல இருக்கும். இன்னும் 5-6 மாசம் இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் கோரிக்கை, அதாவது முதல் பிரையாரிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் பட்ஜெட் பிரசன்ட் பண்ண வேண்டியது. அதுதான் அவருக்கு முக்கியமானது. ஏன்னா இவர் முதலமைச்சர், அரசியல் தெரிந்தவர் தெரியாதவர் என்றாலும் பொதுமக்களுடன் தொடர்பில் இருப்பதனால் அரசியல் ஈஸியா வந்துடும். ஆனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது விஜயிடம் இருந்து. அவர் எப்படி எதிர்நீச்சல் கொண்டு வந்தாரோ தேர்தலுக்கு முன்னதாக, யாருமே நம்பல அவர் இவ்வளவு வருவார்னுட்டு. ஆனா அவரே சொல்றாரு, எனக்கு 108 கொடுத்தீங்கன்னு 150 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி கூட பொதுக்கூட்டத்தை பேசுறதுனால விஜய்க்கு ஏற்ற 3-4 முக்கிய தடங்கல்களை கிழித்தெறிந்து வந்தார் அவர். அதனால அவர் மீது ஒரு நம்பிக்கை பொதுமக்களுக்கு இருக்கிறது என்று நான் ஒரு மூத்த பத்திரிகையாளனாக தமிழக அரசியலை நேரில் பார்ப்பதனால் ஒரு கருத்து தெரிவிக்க முடியும். 3 விஷயங்களை அவர் எதிர்நோக்கினார். ஒன்று, கரூர். சுப்ரீம் கோர்ட் அவருக்கு அரசியல் ரீதியாக ஆதாரம் கொடுத்தது, சப்போர்ட் கொடுத்தது. அதான் அது ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் வரல, இனிமேல் வரணும். அடுத்ததாக ஜனநாயகம், அது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. 3வதாக சங்கீதா, துணைவியாருடைய விஷயத்துல 3க்கும் ஒரே திமுக நல்ல தடங்களை கொடுத்தது. இருப்பினும் திமுகவிற்கு நல்ல பதில் கொடுக்கும் அளவிற்கு விஜய் அவர்கள் தேர்தலை சந்தித்து தேர்தலுக்கு வெற்றி பெற்று திமுகவை அப்படி பண்ணிட்டாரு. சார், ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு சார், விஜய் அவர்களை பிரதமர் வேட்பாளரா கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தவறான கருத்து. அவரை உதயகுமார் கூட சொல்லியிருக்காரு சார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வேண்டுமென்றே சொல்லுகிறார்கள். ஐயா கருணாநிதியோ அம்மையார் ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ யாருமே மூப்பனார் கூட வர முடியாத நிலைமைக்கு விஜய் வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஒண்ணுன்னு அவரை கவுக்க வேண்டிய சதியாக இருக்குமோ என்ற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அவர் ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல, அதனால அந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம் இருக்குங்க. நார்த் இந்தியால இல்லைங்க. நார்த் இந்தியால போக தான் வரணும். இப்ப பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா, இவருக்கு ஹிந்தி புரியுது, பேசுறாருக்கு தவிர விஜய் அவர்களுக்கு அவர் முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் அந்த ஒரு சூழ்ச்சியில் விஜய் மாட்டிக்கொள்ள மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவருடைய உயரம் அவருக்கு தெரியும் என்றாலும், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னணியில் தமிழகத்திற்கு 3 முறை அவர் முதலமைச்சரான பிறகு கண்டிப்பாக அவருக்கு பிரதமராகக்கூடிய சான்ஸ் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நிச்சயம் இருக்கு, யாரும் இல்லைங்கல. ஆனால் வட இந்தியர்கள் ஒரு தமிழனை வளர விடுவார்களா என்றெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. சார், இங்க ஒரு கொஸ்டின் வருது சார். இப்ப என்னன்னா, டிஎம்கே இங்க காங்கிரஸ் கூட இல்லாததுனால ஒருவேளை பாஜகவோட கைகோர்க்க வாய்ப்பு இருக்கா? பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை அவங்க ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஆதரிப்பார்கள். காரணம், விரோதியின் விரோதி நண்பன் என்ற ரீதியில் கண்டிப்பாக ஆதரிப்பார்கள். திமுகவுடைய நிலைமை ஏற்பாடு என்ன என்று கேட்டால், மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் எதிர்த்து போகக்கூடாது என்று தான் மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறை. அம்மையார் ஜெயலலிதா அணுகுமுறை 2 பேருமே பால் விளையாடினாங்க. இப்ப பாருங்க, ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்தை கையில வச்சுக்கணும்னு பார்த்தாரு. 2021 மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அரசாங்கம் உதவி கொண்டு வருகிறது. 5 பேர்களை கொண்ட ஒரு குழு அமைச்சு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல 6 கேஸ் நிலவேல இருக்குது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் திமுக அமைச்சர்கள் மீது.
ஆளுநரும் பர்மிஷன் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஒன்றும் பண்ணல. ஆனா அதே சமயத்துல எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, எப்படி மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இன்னர்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் மோடியால்? அங்க 2 இடத்திலும் அரசாங்கத்தை கவிழ்த்தார்கள். டெல்லியிலும் மேற்கு வங்காளத்திலும் மம்தா பானர்ஜியை ஓட விட்டாங்க, பிழிஞ்சு எடுத்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால ஒன்னும் இல்லாத பண்ணாங்க. ஸ்டாலின் விட்டாங்க, அவரும் முதலமைச்சராக தான் இருந்தார், அவரையும் விட்டாங்க. ஆனா மம்தா பானர்ஜி சொல்றது பாஜகவும் திமுகவும் ஒன்று என்று சொல்லிட்டாங்க தேர்தலுக்கு முன்னதாகவே. அதனால ஏதாவது ஒரு மறைமுக ஆஃபர் இருக்கா சார் டிஎம்கேக்கு? பாஜக ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் ஒரு பக்கம் இருக்கு. இருக்கும் இல்லையோ, ஆக்ஷன் இருக்காது, இருக்குது, ஆதரவு தானுங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்தாங்க, இது ஊழல் குற்றச்சாட்டுலையும் சாராய குற்றச்சாட்டுலையும். எங்க ஸ்டாலினை கைது பண்ணல? கேஸ்ல டாஸ்மார்க்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினார் இல்லைங்களா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பண்ண போகுது. ஏன் உதயநிதி ரகசியமா வந்து பார்த்தாரு? ஏன் ஸ்டாலின் ரகசியமா வந்து பார்த்தாரு? எந்த நிதிக்குள்ள வராத வந்தார், 4 வாட்டி வராத 5 வாட்டியே வந்தாரு. ஸோ ஆக மொத்தம் பாஜக மீதும் கேள்விக்குறி இருக்கத்தான் செய்கிறது. சார் ஒரு பக்கம் டிவிகேக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒருவேளை இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு, 108 பேர் இருந்தாங்க எம்எல்ஏஸ், அதுக்கப்புறம் ஆதரவு கிடைச்சு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் விஜய் முதலாக சந்தித்த போது 40 நிமிடம் பேச்சு கொண்டிருந்தார்கள். 1 நிமிஷம் இல்ல, 2 நிமிஷம் இல்ல, இருவருமே ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேசிக் கொண்டிருந்தார்கள். டெல்லிக்கு வந்து மீட் பண்ணப்ப சொல்றீங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங். அந்த சொன்னபோது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இவர் கொடுத்த மகஜரில் அதிகாரிகளுக்கு என்ன பிரதமர் உத்தரவிட்டார் என்பது இப்பதான் ஒரு மாசம் கழிச்சு அதிகாரிகளிடையே கசிவு ஆரம்பித்திருக்கிறது. அதுல சொல்றாங்க, விஜய் வந்த உடனே சொல்லிட்டாரு, எனக்கு தமிழ்நாடு வளர்ச்சி தான் முக்கியம், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அது நரேந்திர மோடி கவர்ந்து விட்டது. நரேந்திர மோடி சொல்கிறார் இந்தியா ஃபர்ஸ்ட்னுட்டு. ஸோ இதுல அவங்க 2 பேரும் ஒன்னாறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் விஜய் அவர்களிடம் ஒரு ஆலோசனையும் கூறியிருக்கிறார். நான் 25 வருஷமா இந்த சர்வீஸ்ல இருந்துட்டேன், பொதுமக்கள் சர்வீஸ்ல, நீ இப்பதான் வந்திருக்க, நீ உனக்கு வந்து நான் 2 பாடம் சொல்லித்தரேன். இந்த முது எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வந்து மந்திரிகள்லாம் வந்திருக்காங்க, வேண்டுமென்றே ஸ்பை கேமரா மூலமாகவும் சிசிடிவி கேமரா மூலமாகவும் ஒட்டு கேட்பாங்க. வேணும்னுட்டு ஜெயா டிவி அல்லது கலைஞர் டிவி, சன் டெலிவிஷன்லேருந்து வந்து உங்க முதலாளிக்கு வந்து ஒரு 50,000 கொடுக்குறேன்ட்டு காமிப்பாங்க. அதை வெளில போட்டுட்டாங்கன்னா உனக்கு அந்த மந்திரியை பதவி இழக்க வேண்டிய நெருப்படும். அதெல்லாம் நீ ஜாகிரதையா இருக்கணும் என்று சில அறிவுரைகளை குறிப்பதாக அதிகாரிகள் என்னிடம் சொன்னார்கள். ஒன்று. இரண்டாவது, நேற்று முன்தினம் ஆதவ் அர்ஜுனா நிதின் கட்கரியை சந்தித்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு 8 வழி சாலை தேவையும் 40,000 கோடி ரூபாயில் என்று சொல்லி இருக்கிறார்கள். 5 வருடத்தில் தருகிறேன் என்று நரேந்திர மோடி ஒரு உத்தரவாதம் இருப்பதாகவும், வளர்ச்சி திட்டத்தில் மத்திய அரசாங்கம் ஆட்சிக்கு ஆட்சி, பாஜக தாவேகா கிடையாது, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மத்திய அரசு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுவாங்க, விஜய்க்கு கைப்பிடித்து கொண்டு அரசியலில் செய்வார்கள். சார் இப்போ இடைத்தேர்தல் நடத்த வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இடைத்தேர்தல் ஃபியூச்சர்ல நடத்தப்படுமா? எவ்வளவு சீக்கிரத்துல இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? அந்த இடைத்தேர்தல் நடத்துவதா நடத்தக்கூடாதா என்பது தமிழ்நாட்டினுடைய சீஃப் எலெக்டரல் ஆபீசர் தான் மத்திய எலெக்ஷன் ஆபீசருக்கு சொல்ல வேண்டும். 6 மாதத்திற்குள் நடத்த வேண்டும். ஆனால் அதிமுக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறதுனால அந்த 5 இடங்களுக்கு தேர்தல் நடக்காது. ஆனாலும் எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் மொத்தம் இப்போ 8 வேகன்சி வரப்போகுதுங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்களுடைய கணக்கு, தாவேகாவுடைய கணக்கு, ஆதவ் அர்ஜுனா புஷியானுடைய கணக்கு 20 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்திருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வமும் மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் ராஜினாமா செய்வார்களே, ஆனால் அந்த தேர்தலும் நடக்கும். என்ன சார், அப்ப அவங்க தாவேகாக்கு போவாங்களா சார்? இப்பதான் திமுக போய் சேர்ந்தாங்க, உடனே தாவேகாக்கு போயிருவாங்களா சார்? ஐயா, நான் எனக்கு கிடைச்ச விஷயத்தை சொல்றேன் தம்பி. சார் ஆச்சரியமா இருக்கு சார். அந்த எல்லாரையும் தாவேகா வந்து உள்வாங்குதா சார்? அப்படி உள்வாங்கதோ இல்லையா, அவங்க ஸ்டாலினே சொல்லிட்டாரு, உங்களுக்கு அன்ஈஸியா இருந்ததுன்னா நீங்க போகலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தையும். அதே மாதிரி இப்ப பாருங்க, சி வி சண்முகம் இன்னைக்கு ராஜினாமா பண்ண போறாரு, நாளைக்கு ராஜினாமா பண்ண போறாரு.
விஜயபாஸ்கர் வாய்ப்புகள் இருக்கா சார்? உறுதியா சார்? அப்ப இருக்கு உறுதி 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 உறுதி. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களும் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சில எம்பிக்களே சொல்றாங்க. இங்க டெல்லியில திமுக எம்பிக்கள் கூட பேசுவது அவங்க கட்சியில இருந்து ஒரு 10 எம்எல்ஏ வெளில போனாலும் போயிடுவாங்க. இப்ப பாருங்க 2 எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே பாருங்க. அந்த அவர் பேச்சு முதுகெலும்பு உடப்பேன் எப்படிங்க பேச முடியும்? அவரு ஒரு சீஃப் மினிஸ்டர் முதுகெலும்பு உடைக்க முடியும்? இவர் யாருங்க பேசுறதுக்கு? நீ முக ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி அமெரிக்கா அதெல்லாம் சொல்லி யாரும் வாங்கினாங்கல்ல. ஒரு முதலமைச்சர் முதுகு எலும்பு உடம்பு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் இனி திமுகவில் தொடருவது கடினம், இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி. நான் சொல்றேன் 2-3 பேர் சார் எல்லாருமே வெளியில வந்துருவாங்கன்றீங்களா? அப்ப போயிடும் திமுக. சார் இப்ப ஃபர்தரா வந்து இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடர் முழுமையா நடக்குமா? கடந்த முறை வந்து நிறைய பில்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அது ஃபெயில் ஆச்சு. இந்த மாதிரி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து போன முறை தோல்வி அடைஞ்சிச்சு சார். அந்த மசோதா வந்து இந்த வாட்டி கொண்டு வரப்படுமா? என்ன நடக்க போகுது சார்? தோல்வி அடையாது, நிறைவேற்றுவார்கள் சார். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மிக்க நன்றி சார்.